இமேஜ்ல இருக்கிறவர பத்தி பெருசா சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இவர பத்தி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டுல பிக் புல்ன்னு சொல்லப்படுறவர் தான் இந்த வாரன் பஃபெட். ஸ்டாக் மார்க்கெட்ட தாண்டி ஹெல்தியா வாழ்றதுக்கு இவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. இவரு பாத்தீங்கன்னா, ஏறக்குறைய தன்னோட 30வது வயசுல இருந்து டெய்லி மெக்டானல்ட்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதும், ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 டின் கோக் குடிக்கிறதையும் ஒரு ஹேபிட்டா வச்சிருந்திருக்காரு. அண்ட் இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு 95 இயர்ஸ் ஏஜு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா இது ஒரு பழக்கமா அவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காரு. இதே ஹேபிட்ட இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, இவரோட முக்கால்வாசி ஏஜ்ல நம்ம மேல டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம். அண்ட் இவர அப்சர்வ் பண்ண டாக்டர்ஸ் 3 முக்கியமான விஷயத்த இவர்கிட்ட இருந்து சொல்றாங்க. என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் திங் மென்டல் கிளாரிட்டி. ஸோ இவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மென்டல் கிளாரிட்டி இருக்கு. அது இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இப்ப நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. நம்ம இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அவங்கிட்ட இருந்து அத காப்பி அடிக்கலாமா? இவங்கிட்ட இருந்து இத காப்பி அடிக்கலாமான்ற மைண்ட் செட் தான் நமக்கு அதிகமா இருக்கு. அண்ட் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வெரி லோ ஸ்ட்ரெஸ் லெவல். கண்டிப்பா நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, கிடையவே கிடையாது. நம்ம டெய்லி காலமே எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், நம்ம உடம்புல அதிகமா இருக்கிறதே ஸ்ட்ரெஸ் தான். அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட் அண்ட் ஸ்ட்ராங் சோஷியல் கனெக்ஷன். ஸோ இந்த ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள ஒரு டெம்பரரியா நெனச்சு, அத ஈஸியா சேலஞ்ச் பண்ணி அதுலேருந்து வெளில வர்றது. பட் அது யாருமே பண்றதில்ல. அதுவும் மெயினா இப்ப இருக்கிற ஜென்ஸி பசங்க எப்படி அப்படின்னா, சும்மா நம்ம சொல்றதுக்குள்ளேயே போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதோ, இல்லாட்டி ஏதோ ஒண்ணு அவங்கள வந்து வெஞ்சன்ஸ்ன்ற பேர்ல எதையோ பண்றாங்க. அந்த ஒரு சேலஞ்சிங் மைண்ட் செட்டே கிடையாது. அண்ட் சோஷியல் கனெக்ஷன் அப்படின்றது நம்மள பொறுத்தவரைக்கும் Instagram அண்ட் Facebook, WhatsAppல தான் இருக்கே தவிர, ரியலிஸ்டிக்கா அந்த சோஷியல் கனெக்ஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. அண்ட் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் அவர இன்னமும் ஸ்ட்ராங்கா வச்சுட்டுருக்கு. அண்ட் இவருக்கு எந்த நோயும் வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டா, 2012ல புரோஸ்டேட் கேன்சர் வந்துச்சு. பட் அதுலேருந்து ஈஸியா வெளில வந்துட்டாரு. அண்ட் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி அவரோட வொர்க்லேருந்து கம்ப்ளீட்டா அவர் ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. நாட் பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ். அவருக்கு போதும் அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்மளாலயும் ஆரோக்கியமா இருக்க முடியும்.